பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் தேவனுடைய அன்பு முதலாவதாக வெளிப்படுகிறது. யோவான் 3:16 பாருங்கள், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்கு தந்தார் என்பதன் மூலமாக அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. இரண்டாவதாக உபாகமம் 10:17 பாருங்கள், தேவன் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல. அதாவது வானத்தையும் பூமியையும் படைத்த ராஜாதி ராஜா அரண்மனையில் பிறக்காமல் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து நாம் எல்லாரும் அவரை சந்திக்கும்படியாக பட்சபாதம் இல்லாதவராக தம்மை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக அவர் எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக பிறந்திருக்கிறார். யோவான் 1:9 பாருங்கள், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. நாம் யாராக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் இருளான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக அவரை போல பிரகாசிக்கிறவர்களாக நாம் இருப்போம். இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம் வாழ்க்கை பிரகாசமாக அமையட்டும். ஆமென். We wish you a Merry Christmas and a Happy New Year. God bless you.